வணக்கம் மக்கா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஸ்டைலில் நம்ம கோயில் ஃபங்க்ஷனில் ஒரு 350 மட்டன்மே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். சும்மா மணக்க கன்னியாகுமரி ஸ்டைல்ல மட்டன் செமி கிரேவிங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. கனமான ஒரு பாத்திரம், தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதுல வந்துட்டு சுருள் பட்டை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம வந்துட்டு ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் சேர்த்துக்கிறாங்க. ஏலக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா கல்பாசி சேர்த்துக்கலாம். ஸ்டார் பூ சேர்த்துக்கலாங்க. கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம இப்ப வந்துட்டு ஜாஜீரகம் இது கூட சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரம்பா இலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகா, இப்ப பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோங்க, அதுவுமே தேவையான அளவு ஆட் பண்ணி இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கிறாங்க. இது கூடவே மட்டன்மே தேவையான பீஸ் அளவு கட் பண்ணி இந்த மாதிரி அலசி தண்ணி எல்லாம் இருத்து வச்சுக்கலாங்க. இப்ப அதையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா அந்த கறியுமே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கொடை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5-6 கொடை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்ப கறியுமே வந்துட்டு இருக்குது. இது கூட நம்ம தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தக்காளியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கறியோட சேர்த்து கிளறி விடுங்க. இப்ப கை நிறைய கொத்தமல்லியும் அது கூடவே புதினா இலைகளுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் சேனக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்காங்க. இதையுமே அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறாங்க. கிழங்கு எதனால சேர்க்கறதுனா நல்ல ஒரு குவான்டிட்டியா கிடைக்கும், அதனால தாங்க. இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போறாங்க. மட்டன் மசாலா, கறி மசாலா தூள், அது கூட மிளகு தூள், சீரக தூளுங்க, இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கிறாங்க. மல்லித்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா சோம்பு தூள் சேர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு தேவையோ மசாலாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி முக்கியமா கறி வெந்ததுக்கு அப்புறமா தான் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்றாங்க. அடுத்த 20 நிமிஷம் அந்த மசாலா கூட கறியை நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க. இப்ப நம்ம ரம்பா இலைகளுமே நல்லா செதுக்கி விடுறாங்க. சும்மா கம்மனு ஒரு வாசனைங்க, ஆளவே இழுக்குது. சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல தரமான ஒரு மட்டன் செமி கிரேவி ரெடி பண்ணியாச்சுங்க. செம்மையா இருக்கு. நம்மளுக்கு இந்த குழம்பு யாரு பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில உள்ள டிடி குக்கர்ஸ் கேட்டரிங்ல இருந்து அவங்களோட டீம் தாங்க பண்ணி கொடுத்தாங்க. செம்மையா இருந்துச்சுங்க குழம்பு. இதே மாதிரி உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல கோயில் திருவிழாவுக்கோ பண்ணணும்னா மறக்காம நம்மளோட கன்னியாகுமரியில உள்ள டிடி டீம் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபைனலா இந்த டிஷ்ல மல்லியில தூவி கருவேப்பிலையுமே தூவி ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்மள ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மக்கா. எப்படி நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். அண்ணன் பாத்தீங்கன்னா டிடி குக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டரிங் வச்சு பயங்கரமா நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எங்க இருந்து கனெக்ட் பண்ணாலும் உங்களை கனெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா A to Z என்ன வெஜ், நான்வெஜ், ரொமாலியன் ரொட்டி, சைனீஸ் ஐட்டம் எதுனாலுமே நம்ம பண்ணி கொடுப்போம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலுமே நம்ம பே செய்து கொடுப்போம். நம்ம சேனலுமே சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. பாய் மக்கா.